கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒரு தொடர் செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய செட்டைகள். இன்றைக்கு 7வது தலைப்பை தியானிக்க இருக்கிறோம். என்னுடைய தலைப்பு காற்றின் செட்டை. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். நாத தேவனே, என் இயேசு ராஜனே, உமோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா, உமோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. தேனிலும் இனிமையே, தெவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே, தெவிட்டாத அமுதமே, தேடியம் கிடைக்காத வாப்பாற்ற செல்வமே, நான் தேடியம் கிடைக்காத வாப்பாற்ற செல்வமே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் நிசரே உமை பற்றித்தானே ஐயா. பேரின்ப நதியிலே ஓய்வேந்தி மூழ்கனாம், பேரின்ப கடலிலே ஓய்வேந்தி மூழ்கனாம், துதித்து மகிழனாம், தூயோனாய் வாழனாம், உம்மை துதித்து மகிழனாம், தூயோனாய் வாழனாம். மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, அமுக சாயலை உருவாக்கும் தெய்வமே, அமுக சாயலை உருவாக்கும் தெய்வமே. கொடியாக படரணும் ஓந்தன் நேசமே, கொடியாக படரணும் ஓந்தன் நேசமே, மடி மீது தவளனாம் மழலை குழந்தை நான், மடி மீது தவளனாம் மழலை குழந்தை நான். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் நிசரே உம்மை பற்றித்தானே ஐயா. ஐயா ஓ நிழலிலே ஆனந்த பரவசம், ஐயா ஓ நிழலிலே ஆனந்த பரவசம், அளவிலா ஆனந்தம் ஆரோக்கியம் அதிசயம், அளவிலா ஆனந்தம் ஆரோக்கியம் அதிசயம். இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஒரு தொடர் செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம், தேவனுடைய செட்டை. இன்னைக்கு தலைப்பு என்னன்னா காற்றின் செட்டை. போன வாரம் சுமந்த செட்டை அப்படின்னு பார்த்தோம். ஒரு கழுகு தன் குஞ்சு சுமந்து போறது போல சுமந்து போறது. ஒரு செட்டை கோழி அழைக்குது, நான் உனக்குள்ள பாதுகாப்பு தரேன்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு காற்றின் செட்டை. செய்திக்கு ஆதாரமான வசனம் 2 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 11வது வசனம். இதுதான் கீ வசனம். 2 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 11. கேருபீன்கள் மேல் ஏறி வேகமாக சென்றார், காற்றின் செட்டைகள் மீதில் தரிசனமானார். காற்றின் செட்டைகளின் மீதில் தரிசனமானார். நம்முடைய ஆண்டவர் எத்தனையோ வல்லமைகள் இருக்குது. அதுல ஒரு வல்லமை இது, காற்றின் செட்டை. கேருபீன்கள் யாருன்னு தேவ தூதர்கள். தேவர்களுக்கு ஒரு காற்றின் செட்டை இருக்கு. அவர் நம்முடைய ஆண்டவர் ஆவியா இருக்கிறார். அவர் இந்த மாதிரி போகிறார். இவர் யாருக்காக இப்படி போகிறார்? இது எல்லாருக்காகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ, எல்லாருக்காகவும் கிடையாது. இதுக்கு ஒரு கீ வசனத்தை நான் உங்களுக்கு காட்ட போறேன். யாருக்காக அவர் காற்றின் செட்டையில போவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனம். யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனம். காற்றின் செட்டையின் மேல் போகிறவரை பார்க்கிறோம். யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீட்டுகிறது. காற்றை நீங்க ஃபோர்ஸ் பண்ண முடியாது, இந்த டைரக்ஷன் போகலாம். ஒரு ரெகுலேட்டர் வச்சு ஃபேனை குறைக்கலாம், கூட்டலாம், ஆனால் நீங்கள் டைரக்ஷனாக கொடுக்க முடியாது.
அதனுடைய சத்தத்தை கேட்கிறாயே, ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது உனக்கு தெரியாது. அது எதுக்காக இதை சொல்லுகிறாரா? கம்பேரிசன் யாருக்கானா, ஆவியினாலே பிறந்தவன் எவனோ அப்படின்னு. ஆவியினாலே பிறந்த ஒரு மனிதன் அவன் யாருன்னா மறுபடியும் பிறந்தவன். யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனத்தில் ஒரு மறுபடியும் பிறவாவிட்டான். 3வது அதிகாரம் 5வது வசனம் தேவனுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படுகிறான், ஞானஸ்தானம் எடுக்கிறான். இந்த 2 காரியம் முடிஞ்ச உடனே ஆண்டவர் அவன் எப்படி பார்க்கிறான்னா காற்றின் மனிதனாக பார்க்கிறான். அந்த காற்று அதுக்கு இஷ்டமான இடத்துக்கு தான் அது போகும். அதுபோல இவர் எப்படி போவார்னா, ஆண்டவர் எங்க போக சொல்றாரோ, என்ன செய்ய சொல்றாரோ அதை மட்டும் தான் செய்யணும். இப்போ ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். இது ஆப்போசிட்டான ஒரு வசனம், எதிர்மறையான வசனம். இது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்திரீ. எடுத்துக்கலாமா? நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 16வது. இது ஒரு பெண். இந்த பெண்ணை குறித்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு வசனம். 27வது அதிகாரம் 14. அவளை அடக்க பார்க்கிறவன், ஒரு ஸ்திரீ, அவளை அடக்க பார்க்கிறவன் காற்றை அடக்கி தன் வலது கையிலே எண்ணெயை பிடிக்க பார்க்கிறான். காற்ற தன் வலது கையால் பிடிக்க ஒருத்தை முயற்சி செய்யறது போல இந்த ஸ்திரியை ஆனா முடியல. ஏன் முடியலன்னா முந்தின வசனம் பாருங்க. அவளை அடை நாளிலே ஓயாது ஒழுகிற சண்டைக்காரியான ஸ்திரீ. சண்டைக்காரியான ஸ்திரீயை நீங்க எப்படி அடக்க முடியாதோ? நீங்க அவள்கிட்ட லேசா பேசுனீங்கன்னா நான் பார்த்துருக்கிறேன். அந்த இடத்துல ஸ்பாட்ல இருந்து நம்ம எஸ்கேப் ஆயிட்டா நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். ஆனா இது ஆப்போசிட்டான கதை. எனக்கு இந்த ஆப்போசிட்டா பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். ஆண்டோடைய பிள்ளைன்னா ஆண்டவர் எங்க அனுப்புறாரோ அங்கதான் போகும். 31வது அதிகாரத்துல ஒரு ஸ்திரீ எப்படி இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா இது ஒரு வித்தியாசமான ஒரு பெண். சரி, இந்த பெண்ணை நம்ம ரொம்ப தியானிக்க போறதில்ல, இது நமக்கு தேவையில்லாத ஒரு காரியம். சரி, ஒரு மனிதன், காற்று இந்த மனிதனை ஒரு ஃப்ளோல கொண்டு போயிட்டே இருக்குது. இவருக்கு அந்த ஃப்ளோல போறது பிடிக்கல. ஆனாலும் இவர் ஒரு மனிதன். இவர் அந்த காற்றுல ஃப்ளோல போகும்போது என்ன நடக்குது இவருக்கு? வாசிப்போமா? அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 13வது வசனம். அப்போஸ்தலர் 27:13 நம்ம பார்க்கிறோம். பவுல ரோமாபுரிக்கு கொண்டு போகணும், சீஷர் முன்னாடி நிறுத்தணும். இதான் பிளான். இந்த பிளான்ல இவர் ஒரு கப்பலில் ஏறி கொண்டு போறாங்க. இவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 10வது வசனம் 27:10, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதம் உண்டு என்று காண்கிறேன் எச்சரி. இவர் ஒரு ஆண்டவருடைய மனுஷன். ஆண்டவர் இவர்கிட்ட பேசுறார். என்ன பேசுறாருன்னா, எப்பா இந்த பிரயாணம் வாய்க்காதப்பா, இதனால எந்த லாபம் இருக்காது. நீங்க கொண்டு வர சரக்கும் போயிடும், பிளஸ் ஜீவனும் போயிடும். இதை சொல்றார். இந்த எச்சரிப்பு தேவ மனுஷன்றது வரும்போது அந்த கப்பல்ல 2 பேர் ஹீரோஸ். ஒன்று ஓனர், இன்னொருத்தர் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மாலுமி. இந்த மாலுமியும் அந்த கப்பலுடைய ஓனரும் சேர்ந்து தான் முடிவு. அதனால பவுலுடைய வார்த்தை ஒண்ணுமே பலிக்கல. பாருங்க 11, 100க்கு அதிபதி பவுல் சொல்லுகிறதை பார்க்கலும் மாலுமியும் கப்பல் எஜமான் சொல்லு அதிகம். 100க்கு அதிபதி தான் இன்சார்ஜ். இவரை கொண்டு போய் ரோமாபுரியில் கொண்டு போய் சேர்க்கிற வரை இவர் தான் இன்சார்ஜ், 100க்கு அதிபதி. இப்போ இவர் பவுல் சொல்றதை கேட்டிருந்தா இந்த கப்பல் பிரயாணத்தை கொஞ்சம் டிலே பண்ணியிருப்பாங்க. ஆனால் காதலே வாங்க மாட்டேங்கிறாங்க. பாருங்க, அப்படி இருக்கும் பொழுது அலேகராஸ் 13, தென்றல் மெதுவாக அடிக்கிறது. வாழ்க்கையில தென்றல் அப்படி ஸ்மூத்தா அடிக்கும், ஜாலியா இருக்கும். என்ன அருமையா காத்து இருக்குது. குற்றாலத்துக்கு நீங்க போயிருந்தீங்கன்னா, நான் போயிருக்கேன், அப்படி ஒரு காத்து அடிக்கும். திடீர்னு ஒரு சாரல் பெய்யும். அந்த சாரல்ல மக்கள்லாம் ஓடலாம் மாட்டாங்க, நல்லா அப்படியே நடந்து வந்துட்டே இருப்பாங்க. காற்று அடிக்கும். சின்ன பையனா இருக்கும்போது என்னுடைய தகப்பனார் எங்களை கூட்டிட்டு போறார் குற்றாலத்தில் குளிக்கிறதுக்கு. நாங்கள் நடந்து போயிட்டே இருக்கோம். ஒருத்தர் நல்லா உயரமா இருக்காரு. இந்த ஒரு அனுமான் டவுசர் போட்டு ரோட்டுலேயே நடந்து போறாரு. எங்க அப்பா பார்த்துட்டு, டேய் இது யார் தெரியுமாடா? இது பேர் தான் ராமலிங்கம்.
மதுரையில் நம்பர் 1 ஆர்த்தோபெடிக் சர்ஜன் அந்த காலத்தில். அவர்கிட்ட போய், ஹலோ டாக்டர், வாங்க காரில் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். போங்க ஐயா, நான் இந்த சாரில் நடந்து அப்படி அதை அனுபவிச்சுட்டு வரேன், உன் கூட காரில் வரீங்க, கோட்டார். எங்கள் அப்பாவுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. அவருக்கு இந்த கம்ஃபர்ட்டெல்லாம் தேவையில்லை, நான் நடக்கணும், சாரில் என் மேலே விழணும், அதுக்காண்டி ஒரே ஒரு அனுமான் டயரை போட்டுக்கிட்டு இவரு டாக்டரை எவ்வளோ சொல்ல மாட்டாங்க, ஆனால் அதை அனுபவிக்கிறார். அந்த மாதிரி தான் அந்த காற்று ஆரம்பிக்குது. ஆனால் அது எப்படி மாறுதுன்னா, யூரோகோலியான் பேரெல்லாம் நல்லா இருக்கு, ரீட்டா அப்படின்லாம் பேர் வைப்பாங்க. அதுக்கு பேர் புயலுக்கு வைக்கிற பெயர். சரியா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு என்ற கடும் காற்று அதில் மோதிற்று. இதுதாங்க பிரச்சனை. ஒரு மனிதன் அவன் காற்று எங்க கொண்டு போவோமோ அங்கதான் அவர் போவார். அதான் பவுல். ஆனா எதிர்காற்று மேல் அடிக்குது. என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரும் மழை, பெரும் காற்று போய் பெரும் மழை வந்துருச்சு. மூன்றாம் நாளிலே கப்பல் தளவாடங்களே எங்கள் கையில். ஏன்னா தண்ணி உள்ள வந்து கப்பல் வெயிட் கூடுது, வெயிட்டை குறைக்கணும். பவுல் சொல்லிட்டாரு, இதனால சரக்குக்கும் சேதம் வரும், உங்க உயிருக்கும் சேதம் வரும் அப்படின்னு சொன்னது. இப்ப சரக்கா தூக்கி உள்ள தூக்கி போடுறாங்க. இந்த கப்பல் சரக்கு அங்க போய் சேரணும், அப்பதான் காசு கிடைக்கும். இப்ப மாலுமிக்கும் அந்த ஓனருக்கும், இதாங்க கப்பல் எஜமான் மாலுமி, 2 பேரும் ஒருத்தர் மூஞ்ச பார்ப்பாங்க. இந்த பவுல் சொல்லதை நம்ம கேட்டிருக்க வேண்டியது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இனி தப்பிப்போம் என்ற நம்பிக்கை முழுமையாக அற்று போயிற்று. இந்த நேரத்துல தான் காற்றின் செட்டையிலிருந்து ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்புகிறார். ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் அனுப்புவார், ஏற்ற காலத்திலே சகாயம் செய்கிற கிருபை அனுப்புகிறார். பாருங்க, 22வது, ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிற மாதிரி தேவனுடைய தூதனானவன். இதாங்க ஆல்ரெடி செய்யலாம். காற்றின் செட்டையில் அவர் வருகிறார், கேருபின். இந்த கேருபின் மூலமாக வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகிலும் திடமானதாக இருங்கள், இப்பொழுது உங்களுக்கு தைரியம், கப்பல் சேதம் தான் வரும், பிராண சேதம் வராது. முதல்ல ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10, இந்த யாத்திரைகளை சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, உங்களுடைய ஜீவனுக்கும் வருத்தம் உண்டாம், மிகுந்த சேதம். ஆண்டவர் தன் பிள்ளையை ஒருத்தர் உள்ள உட்காந்துருக்கு. இந்த பவுல் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, காற்று எந்த டைரக்ஷன்ல கொண்டு போவோம் அப்படி போவார். சரி, அதுல என்ன ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இது காட்ஸ் பிளான். என்னைக்கு இது ரட்சிக்கப்பட்டாரோ அன்னைக்கே ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தை கொடுத்துட்டார். வாசிப்போமா? அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 15வது வசனத்துல, என்னைக்கு சவுலாக இருந்து பவுலாக மாறுறாரோ அப்பயே சொல்லிட்டார், நீ போ, அவன் புறஜாதியாருக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்க நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். இவர் நிற்பார், நிக்கணும். அதுக்காகத்தான் ஒரு காற்றின் செட்டையில் தேவ தூதர் அனுப்புறார். அனுப்பி ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்னா, போலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன் இருக்கணும், இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ண. எப்படி ஒரு எகிப்தியன் உடைய வீடு, யோசேப்பு போர்த்திபார் வீட்டுக்கு வந்துட்டார். யோசேப்பின் நிமித்தம் போர்த்திபார் வீடு ஆசிரியத்துக்கு ஆண்டவர் உங்களை ஒரு இடத்துல வச்சிருக்காரு. அந்த இடத்துல நீங்க ஆசிரியம் இருக்கிறதுனால காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆசீர்வாதம். இங்க பவுல் இந்த இடத்துல இருந்தனால தான் உயிருக்கு சேதங்கள். அதனாலதான் எல்லாம் உடைஞ்சு போகுது. ஆனா ஒருத்தர் கூட என்ன செய்யல, மறிக்கல. ஆண்டவர் இப்படித்தான் நினைச்சுவாரு, ஒரு பாதையில கொண்டு போவார். சரி, இன்னொரு கருகலான காரியத்தை பார்க்கணும். இது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கருகலான ஒரு சப்ஜெக்ட் நான் காட்ட போயிடும். அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்தி கிறிஸ்து. அவனுக்கு இப்படித்தான் வருவானா, காற்று போல. தானியேல்
11வது அதிகாரம் 40வது. இவனும் சிமிலர். எப்படி நான் உங்களுக்கு காற்றை பிடிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு சண்டை போடுற ஸ்திரியை பிடிக்க முடியாது, அதே போல அந்தி கிறிஸ்துடைய ஃபோர்ஸ் இதே மாதிரி இருக்குது. தானியேல் 11வது அதிகாரம் 40வது வசனம். முடிவு காலத்தில் என்றால் தென் திசை ராஜா அவனோட முட்டுக்கு நிற்பான். வட திசை ராஜா ரதங்களோடும் குதிரைகளோடும் அநேக கப்பலோடும் சூறை காற்று போல அவனுக்கு சூறைக்காற்று. சூறைக்காற்று என்ன செய்யணும்? சூறைக்காற்று, சுழல் காற்று. அது மாதிரி அந்தி கிறிஸ்து வரான். அந்தி கிறிஸ்துவை குறித்து ஒரு சின்ன ஸ்டடி இங்க ரொம்ப அழகா கொடுத்துருக்கு. 35வது வசனம். தானியேல் 11:35. அறிவாளிகளை புடமிடுவதற்கும். அறிவாளி அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தானியேல் ஒரு அறிவாளி. இவருக்கு ஆண்டவர் ஒரு ஞானத்தை, விசேஷத்தை ஞானத்தை கொடுக்குற அறிவாளி. இவருக்கு ஆசை என்னன்னா, முடிவு நாட்கள்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. அதனாலதான் 10வது வசனம் 12:10. அநேக சுத்தமும் வெண்மையாக்கப்பட்டு புடமிட்டவர்களை விளங்குவார்கள். இது ஒரு குற்றம். துன்மார்க்கரோ துன்மார்க்கத்திலே நடப்பார்கள். துன்மார்க்கர் ஒருவனும் உணரான், ஞானவான்களும் உணர்ந்துவார்கள். இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கிற காலத்துல ஒரு கூட்டத்தாங்க பரிசுத்தமா வந்துகிட்டே இருக்கிறாங்க. அடுத்த கூட்டத்தை பாருங்க. 11வது அதிகாரம் 35வது வசனம். வெண்மையாவதற்கும் அவர்கள் சிலர் விழுவார்கள். இந்த ஊழியத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிலர் தப்புன்னு விழுதுருவாங்க. ஏன் எனக்கு தெரியாது. வசனத்தை கேட்பாங்க, முழு உற்சாகத்தோடு ஓடுவாங்க, காணவே முடியாது. இப்போ நான் கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருக்கேன். ஃபேஸ்புக்கில் இருந்து அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு, கிளாரிட்டி கம்மியாக இருக்குது. அதனால் இதை மாற்றிருக்கேன். என் மக ஃபோன் பண்ணி கேட்டான், எப்பா என்னப்பா நீங்கள் ஃபேஸ்புக்கில் லாகின் ஆக மாட்டேங்கிறீங்க குட்டி, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. இப்போ அப்பா இந்த மாதிரி வேறு மாதிரி நான் செய்திருக்கேன், நீ போட்டு பாரு எப்படி இருக்குன்னு சொல்லி. அநேகருக்கு ஹாப்பி ஆயிடும். ஏன்னா அட்டண்டன்ஸ் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இல்லைன்னா ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, இந்த டாக்டருக்கு கரெக்டாக இந்த நேரம் நம்ம போடணும் அப்படின்னு சொல்லி. இது என்ன அட்வான்டேஜ்னா, எப்போனாலும் யூடியூப்ல இருக்கும், வேணுங்கிற எழுதிக்கலாம். பார்த்தீங்களா, ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அப்படி ஃப்ரீடம் கொடுக்குறாரு. அட்டண்டன்ஸ் எல்லாம் தேவையில்லைப்பா. இல்லைன்னா நான் நினைப்பேன், ஏன் அவரை காணும் இவரை காணும்னு சொல்லி அந்த பிரச்சனையை ஆண்டவர் தூக்கி போட்டார். பாருங்க, விழுவார்கள். முடிவு பரியந்தம் இப்படி நடக்கும், குறித்த காலம் இன்னும் நாள் செல்லும். பாருங்க 36. இந்த ராஜாங்கிறது யார் அப்படின்னீங்கன்னா அந்தி கிறிஸ்து. அவன் என்ன செய்வான்னா, நான் சொன்னேன், சுழல் காற்று போல வர்றான். வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருப்பான்னா, ராஜா தன்னை இஷ்டப்படி தன்னை உயர்த்தி எந்த தேவனும் தன்னை பெரியவனாக்கி. இது 3 வருஷங்கிறது உபத்திரவ காலம், மகா உபத்திரவம் டிவைட் ஆகும். 3 வருஷம் முடிஞ்சிருந்த இந்த அந்தி கிறிஸ்து இந்த யூதர்களுக்கு பெரிய ஸ்லாக்கியம் செய்கிறவனா இருக்கும். எல்லாரும் அவனை நம்புவாங்க. இப்படி ஒரு பிரில்லியன்டான ஒரு லீடருக்காக தான் நாங்கள் காத்துட்டு இருந்தோம். அவன் பண்ணுற கால்குலேஷன் கரெக்டாக இருக்கும், டாக் டாக் டாக்னு செய்வான். ஆனால் அந்த 3 வருஷம் முடிஞ்ச உடனே தேவாலயத்தில் போய் அங்கே போய் உட்காந்துருவான். நான் தான் கடவுள். யூதர்களுக்கு அப்போதான் மண்டேஜருங்க, ஐயோ யெகோவா தேவன் தான் என் நம்முடைய தேவன், இப்போ இவன் உட்காந்துட்டு நான் தான் கடவுளுங்கிறான்னு சொல்லி பெரியவனாக்கி தேவாதி தேவனுக்கு விரோதமாக ஆச்சரியமான காரியங்களை பேசுவான். கோபம் தீரும் மட்டும் கை கூடி வரும். ஆண்டருக்குமே ஒரு லாங் ரோப்பை கொடுத்துருவார். நீ ஆடு. இன்னி பார்த்தீங்கன்னா 2000 ரசிக்கப்பட்ட வர ஜாலியா இருக்கு. ஆண்டவர் பார்த்தார், ஆடு மகனே ஆடு, அப்புறம் ஒரு நாள் வருவ, அன்னைக்கு நான் என்ன செய்ய முடியும், நான் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி. இது அவருடைய பிளான், அதை நம்ம மாற்ற முடியாது. அவன் ஸ்திரீ பிதாக்களின் தேவர்களை மதியாமல், இந்த பிதாக்கள் யாருன்னா இவன் ஒரு யூதனாகத்தான் வருவான்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் ஒரு சில சொன்னா அவன் தான் கோத்திரத்துல வருவான்னு சொல்லி, அது நமக்கு முக்கியம் கிடையாது. ஆனா பிதாக்களின் தேவன்கள், அதாவது யெகோவா தேவனை அவன் மதிக்க மாட்டான். நம்பர் 1. ஸ்திரீகளின் சிநேகத்தை அவன் மதிக்க மாட்டாங்கிறது அநேகர் இதை இவன் ஒரு ஹோமோசெக்சுவாலிஸ்டா இருப்பான்னு சொல்லி கணிக்கிறாங்க. ஏன்னா அந்த ஒரு வசனத்தை வச்சு வழக்கமா எந்த ஒரு ஆணா இருந்தாலும் அவனுக்கு ஆப்போசிட் செக்ஸ் மேல ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஆனா இவனுக்கு அந்த பெண்களை அவனுக்கு ஆகாது. எந்த தேவனையும் மதியாமல் எல்லாவற்றுக்கு மேல தன்னை மேலாக்கி இப்படி தன்னை உயர்த்தி 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 ஒரு மேலான ஒரு பொசிஷன்ல வந்துகிட்டு இருக்கிறவன் ஒரு நாள் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய வீழ்ச்சி வரும். அந்த வீழ்ச்சி எப்படி வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 45. சமுத்திரத்தின் இடையிலே
சிங்காரமான பரிசுத்த பருவம். சிங்காரமான சிங்கார மாளிகையில் ஜெயக்கிதங்கள் பாடிடுவார் சீயோன் மணவாளனுடன். துயரப்பட்டவர் துதித்து பாடிடுவார் துதியினுடையுடனே. அங்கே உயரமாம் சீயோன் உன்னதரோடு கலித்து கவி பாடுவாம். அங்கே உயரமாம் சீயோன் உன்னதரோடு கலித்து கவி பாடுவாம். சிங்கார மாளிகையில் ஜெயக்கிதங்கள் பாடிடுவாம் சீயோன் மன. அது இங்கிருந்து இருக்காரு. சிங்காரமான பரிசுத்த பர்வதர் தன் அரண்மனையை கொண்டாடுவான். ஆனால் அவன் ஒத்தாசை பண்ணாமல் அவன் முடிவில் முடியும். அவன் எப்படி முடிவான்ங்கிறது மட்டும் நான் உங்களுக்கு வசனத்திலிருந்து காட்டுறேன். ஏன்னா வரும்போது ஒரு ஃபோர்ஸா சுழல் காற்று போல வந்தான். வெளிப்படுத்த எடுத்துக்கொள்ளுங்கள். 19வது அதிகாரம் 20வது வசனம். ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்ததெல்லாம் அப்படி உடஞ்சி போச்சு. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்துக்கு முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் சுரூபத்தைவர்களையும் மோசமாக்களையும் கள்ளதீர்க்கத்தையும் பிடிக்கப்பட்டு இருவரும் கந்தகம் எரிகிற அக்கறையிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். அதை இன்னும் விளக்கமாக பார்க்குது 20வது அதிகாரம் 10வது வசனம். மேலும் அவர்களை மோசிக்கணும் பிசாசம். எப்படி திருத்தத்துல பிதா குமாரன் பரிசுத்தாவினர் இருக்கிறாங்களோ சாத்தானே திருத்தத்தில் 3 வச்சிருக்காங்க. நம்பர் 1 பிசாஸ், 2வது மிருகம், 3வது கள்ளர் தீர்க்கதரிசி. இடத்திலே அக்னியும் கந்தகம் கடலில் தள்ளப்பட்டான். அவர் இரவும் பகலும் சதா காலம் வாதிக்கப்படுவார்கள். அப்ப ஒரு காலத்துல வந்த ஃபோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு? சாருன்னு சுழல் காட்டுவார், சுத்தி வந்தான். ஆனா சகாயம் இல்லாமல் சடுதியிலே அழிந்து போயிட்டான். சரி, இதே வசனத்தை கீ வசனத்தை நான் உங்களுக்கு காமிச்ச பார்த்தீங்களா? கீ வசனத்தை உங்களுக்கு நான் 2 சாமுவேல் 22வது அதிகாரத்திலிருந்து காட்டினேன். இதே வசனத்தை நீங்க சங்கீதத்தில் வாசிக்கலாம். எடுத்துக்கலாம். சங்கீதம் 18வது அதிகாரம் 10வது வசனம். சங்கீதம் 18:10 வசனம். கேருபின் மேல் ஏறி வேகமாக சென்றார், காற்றின் செட்டையிலே கொண்டு பறந்தார். இதை நீங்க புரிந்து கொள்றதுக்கு பிராக்கெட் வாசிக்கணும். நான் சொன்னேன் உங்களுக்கு, ஒரு காற்றுனால ஒருத்தர் போகிறான். இந்த தாவீதுடைய பிரச்சனையை நம்ம பிராக்கெட்டை வாசிச்சா தான் புரியும். 18வது அதிகாரம் பிராக்கெட்டை நீங்க வாசிச்சீங்கன்னா, கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளினாலே கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களும் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்தனாங்க. 2 டிவைட் பண்றாங்க. எல்லா சத்துரையும் ஒரு பக்கம் வைக்கிறார், சவுலை இன்னொரு பக்கம் வைக்கிறார். எல்லாம் காலி. எப்படி எனக்கு எல்லா சத்துருக்களையும் பிளஸ் மாமனார் சவுல்ல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு பதில் எப்படி சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். கேருபின் மேல் ஏறிட்டார். யாரு? ஆண்டவர். வேகமாக சென்றார். ஏன் வேகமாக சென்றார்? என் பிள்ளை பிரச்சனையா இருக்கிறான், தாவீது பிரச்சனை இருக்கிறான், ஆபத்து காலத்திலே அவரே வருவார்னு சொல்லி சங்கீதம் 91வது அதிகாரம் சொல்றாரு. அது ரொட்டீன் டேஸ்ல தேவதூதன் அனுப்புவார். ஆனா ஆபத்து இருந்த உடனே அவரே வந்துட்டார். சரி, 6 எனக்கு உண்டான நெருக்கத்திலே சங்கீதம் 18:6 கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். எங்கப்பா நம்ம கேரிபன் அங்க ரெடியா இருக்குது, வெயிட் பண்ணுது. மேலே ஏறாரு, காற்று செட்டிலிருந்து சல்லுன்னு வந்துட்டார். எங்கெல்லாம் தாவீது பிரச்சனை இருக்காரு, ஆண்டவர் வந்துருவார். வந்தார். வந்து தாவீதுக்கு விடுதலை கொடுத்துட்டு ஒரு பாட்டு பாட வச்சார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியிலே போய் அவர் காதில் ஏறிச்சு. இப்படி ஏறினால தான் அவர் வந்தார். சரி, ஒரு சம்பவத்தை, ஒரு இன்சிடென்ட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன், வாசிப்போம். 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 27வது வசனம். அதான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சவுல் வேட்டையாடி ஒரு இடத்துல வந்துட்டார். 20வது வசனத்தில்
ஒரு சீப் ஊராருங்கிற ஒரு ஊருக்கு வந்துட்டார். அங்கே வந்து அவங்கள்ட்ட சொல்கிறார், நீங்கள் இவனை எங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்லணும். அவன் மகா தந்திரவாதி, அவன் ஒளிஞ்சிருக்கிற இடத்த எங்களுக்கு கூட்டினானா உங்களுக்கு நான் ரிவார்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்கள மனசை மாற்றி வச்சுட்டார். நியூஸ் போச்சு. தாவீதும் அவனுடைய கூட்டத்தாரும் ஒரு மலையில் ஒரு சைடில் வந்துட்டு இருக்காங்க, இன்னொரு சைடில் சவுல். இப்போ முகமாக சந்திச்சாச்சு. நீ அடுத்த செகண்டு உங்களுக்கு முன்னாடி தாவீது கதை முடிஞ்சிருக்கும். ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 26 1 சாமுவேல் 23:26 சவுல் மலையின் இந்த பக்கம், தாவீது மலை அந்த பக்கம் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பிப்பாக தாவீது திரித்த போது எல்லாம் சரி வளர்ந்து விட்டாங்க. அந்த நேரத்தில் ஒரு ஆள், இந்த ஒரு ஆள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவதூதன். ஆண்டவர் யோசிச்சு பாருங்க, இந்த ஆளுக்கு ஒரு நியூஸ் கிடச்சிருக்கான். எங்க நியூஸ் கிடச்சிருக்கான்? பெலிஸ்தியர் படையெடுத்து வர்றாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. இந்த நியூஸ் இப்போதான் வந்திருக்காங்க. நம்ம இதில் செல்ஃபோன் இருக்கு. இங்கேயா தாவீது எங்கேயா இருக்க, சவுல் எங்கேயா இருக்க, நீ கொஞ்சம் சொல்லு. அதான் இந்த மாதிரி நேராக ஒரு லுக் இருக்கு, அங்கே கரெக்டாக வரணும், அதுக்கிட்ட நான் இருக்கேன். சரி, அங்கேருந்து வரக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு மனிதன் அனுப்பல. நான் விசுவாசிக்கிறேன் ஒரு தேவதூதனை. எப்படி அனுப்புனாரு? காற்றின் செட்டையில் அந்த கேருபன் மேலே உட்கார வச்சு கரெக்டாக எக்ஸாக்ட் டைமிங். இந்த பக்கம் தாவீது, இந்த மாதிரி சவுல். இப்போ அந்த நியூஸ் சொல்கிறார். அந்த சமயத்தில் ஒரு ஆள், நான் விசுவாசிக்கிறேன் தேவதூதன், சவுல் இடத்துல வந்து நீ சீக்கிரமாக வார், பெலிஸ்தியர் தேசத்து மேல் படையெடுக்க வந்திருக்கிறார்கள். ஆதலால் சவுல் தாவீதை பின்தொடரதை விட்டுட்டு பெலிஸ்தியருக்கு முடி ஆகணும். இதாங்க. இதனால்தான் 18வது அதிகாரத்தில் தைரியமா சொன்னாரு, சவுலையும் எல்லா சத்துருக்களும் எனக்கு விடுதலையாக்கினார். சரி, கடைசியாக ஒரு சம்பவத்தை வாசிச்சுட்டு நம்ம அந்த செய்தியை முடிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுமா? 2 ராஜாக்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 19வது அதிகாரம் 35வது வசனம். இப்ப ஒரு ராஜா, அந்த ராஜாக்கு பிரச்சனை என்னன்னா, ஆசிரியா ராஜா எதிர்த்து வர்றார். எதிர்த்து வரும்போது ராஜா எசேக்கியா 19:20 அப்பொழுது கர்த்தர் உரைக்கிறது என்றால் விண்ணப்பம் பண்ணுகிறார். இவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தேவாலயத்துக்கு கொண்டு போகிறார். 14 வசனம். இந்த நிருபத்தை வாங்கி அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அந்த கர்த்தர் முன்பாக வெறுத்து, கர்த்தருக்கு கேருபீன்கள் மத்தியிலே வாசம் சொன்னீங்கன்னா, கேருபீன்கள் மத்தியில் அவர் வாசம் பண்ணுறாரு. ஆபத்துன்னு வந்தால் அந்த கேருபனை கிளப்புவார். போவோம் நம்மன்னு கிளப்பி வந்துட்டார். இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தாவை உமது செவியை சாய்த்து, ஆமாம் நான் கேட்குறேன் நீர் உமது கண்களை திறந்து பார்க்கிறேன், சனகர் நிந்தித்தார் போ, இவ்வளவு நீ சொல்லிட்டால, இன்னைக்கு ஏன் வேலை? அவர் என்ன செய்யறாருன்னா, கேருபன் மத்தியில வாசம் பண்றாரா, அந்த கேருபனை கிளப்பி விட்டு அந்த கேருபன் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 35 நைட்ல ஒரு சம்பவம் நடக்குது. இரவு 2 ராத்திரி சம்பவத்தை என்னென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு, கர்த்தருடைய தூதன் போட்டிருக்கு. கர்த்தருங்கிறது கேபிட்டல் லெட்டர்ல போட்டிருக்குது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய தூதன். நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, 180,000 பேரை சங்கரிக்கிறார். லேகியன் அங்கிருந்து அனுப்பியிருப்பார். சல்லுன்னு சுத்தி வச்சு வெட்ட எல்லாரையும் சொல்லி. ஆனா பார்த்தா ஒண்ணுதான் தெரியுது, மற்றெல்லாம் காற்றின் செட்டில் இருந்தாலும் அவங்களால பார்க்க முடியல. ஏன்னா அது நைட்ல நடக்குது. இந்த ராத்திரில சம்பவத்தை நடக்குது. காலையில எந்திரிக்கும் பொழுது அவர்கள் செத்த பிணங்களாக கிடந்தார்கள். காரணம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டுடைய வல்லமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 11 கேருபின் மேல் ஏறி. ஏன் கேருபின் மேல ஏறாரு? அதுக்கு தெரியும், என் பிள்ளைகள் அது ஆவியில பிறந்த பிள்ளைகள். காற்று எந்த திசைக்கு போக நினைக்கிறதோ அந்த மாதிரி போகிற பிள்ளைகள் எனக்காக வைராக்கியம் நினைக்கிறார்கள். நான் சும்மா இருக்க மாட்டேன்.
சனகரிப்பு ராஜா பெரிய லெட்டர்லாம் கொடுத்தான். ஆனா எசேக்கியேல் ராஜா அந்த லெட்டரை விரிச்சிட்டார். எங்க வச்சார்? தேவ சமூகத்துல வாசிக்கிறார். சொல்லும் போது மென்ஷன் பண்ணுகிறார், கேருபின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே. போதுங்க, கேருபின் வாடுறான், எல்லாத்தையும் வெட்டி சாச்சுதான். காலையில பார்த்தாலும் பணமா கிடக்குறாங்க. நம்முடைய வாழ்க்கை என்ன தேவைன்னா, நம்முடைய தேவன் காற்றின் செட்டைகளை நம்முடைய ஆபத்துல நம்ம பாதுகாப்போம். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருணையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறேன் ஐயா. நீர் நல்லவர் ஐயா, இரக்கமுள்ளவர் ஐயா, ஆசீர்வதிக்கிறீர் ஐயா. அதனால் நீர் கொடுத்த வாக்கு தத்துவத்துக்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.